Hi friends, இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் Chapter-14 கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அதில் பார்க்க போகிற கொஸ்டின் வந்து என்னென்னா புக் பேக் கொஸ்டின் 3 அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட் அவுட்புட் ஃபார் தி ஃபாலோவிங். மூணாவது கொஸ்டின் வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் வந்து எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ரோக்ராமில் வந்து சிஇன் சிஅவுட் அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராமில் வந்து ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் தான் இருக்குது. அதனால் ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு காமனான லைன். நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்லேயும் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு கீவேர்டு, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸோட நேமு, அதாவது யூசர் டிஃபைன் நேமு, ஓப்பன் பிரேசஸ், இன்ட்டு ரோல் நம்பர், மார்க்ஸ். இது ரெண்டும் ப்ரைவேட் வகையை சேர்ந்தது. ஏன்னா இங்கே வந்து எந்த விதமான அக்சஸ் ஸ்பெசிஃபையரும் மென்ஷன் பண்ணல. அதனால் டிஃபால்ட்டாக வந்து ப்ரைவேட் வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறம் பப்ளிக் அப்படிங்கிற அக்சஸ் ஸ்பெசிஃபையரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார வந்து கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு ஆர் இன்ட்டு எம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி இந்த ஆர் எம் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ், அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பன் பிரேசஸ் சிஅவுட் டபுள் கோட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ லைன், இந்த ஆரோட வேல்யூ இருக்குல்ல அதை வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறாங்க. இந்த எம்மோட வேல்யூ வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பப்ளிக் வகையை சேர்ந்தது. பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ளாரையே பிரிண்ட் டீடைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்டா டைப் வந்து வாய்டு. ஓப்பன் பிரேசஸ் மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவோட 30 ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ இருக்குதோ அதோட 30ங்கிற வேல்யூ ஆட் பண்ணி வர ஆன்சரை வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணணும். சிஅவுட் டபுள் கோட்டில் வந்து நேம் பாரதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். எண்டு லைன், ஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதை வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சிஅவுட் டபுள் கோட்டில் வந்து ரோல் நம்பர், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நியூ லைன், ஸோ அடுத்த லைனை வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிஅவுட் டபுள் கோட்டில் வந்து மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்டு லைன், அதுக்கப்புறம் கிளாஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. மெயின் அப்படிங்கிறது கீவேர்டு, இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப்பு. ஓப்பன் பிரேசஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 14 70 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் டீடைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. சிஅவுட் பேக் டு மெயின், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் 0, மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துடலாம். C++ ப்ரோக்ராம் எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்டுங்க அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 14 70 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி எப்போ கண்ட்ரோலர் இந்த லைனை ரீட் பண்ணுதோ கண்ட்ரோலர் இங்கே இருந்து ஜம்ப் ஆகி இங்கே ஜம்ப் ஆகும். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி 14 70 அப்படின்னு. இந்த 14 அப்படிங்கிறது வந்து ஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். 70 அப்படிங்கிறது எம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபுள் கோட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவுட்புட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஆரோட கரண்ட் வேல்யூ வந்து 14 வந்து ரோல் நம்பருக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் எம்மில் இருக்க வேல்யூ வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. எம்மில் இருக்க வேல்யூ வந்து 70, அது வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் டீடைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. எப்போ கண்ட்ரோலர் வந்து இந்த லைனை ரீட் பண்ணுதோ கண்ட்ரோல் இங்கே இருந்து இந்த ஃபங்க்ஷன் டெஃபரன்ஸுக்கு ஜம்ப் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபரன்ஸுக்குள்ள வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவோட 30 ஆட் பண்ணி மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்க்ஸில் கரண்ட் வேல்யூ வந்து என்ன 70, அதோட 30 ஆட் பண்ணணும். வர ஆன்சரை வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் சிஅவுட் டபுள் கோட்டில் வந்து நேம் பாரதி அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். நேம் பாரதி, இது அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என் லைன், ஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறது வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிஅவுட் ரோல் நம்பர், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது டபுள் கோட்டில் இருக்குது.
ரோல் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 14. இந்த 14 அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதை வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அவுட் டபுள் கோட்டில் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். மார்க்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 70 + 30 100. 100 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும்னா அது நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். அதான் அதுக்கு அர்த்தம். பிரிண்ட் டீட்டெயில் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டீட்டெயிலில் கொடுத்துருக்க எல்லா வேலையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். ஸோ லாஸ்ட் லைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி அவுட் பேக் டு மெயின். ஸோ இது டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். பேக் டு மெயின் அப்படின்னு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் 0 க்ளோஸ் ப்ராக்கெட். இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டு. ரொம்ப ஈஸியான கேள்வி. ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். எக்ஸாமில் இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி கேள்வி சூஸ் பண்ணி எழுதுங்க. அதாவது அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது அது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி. இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராமை அப்படியே C++ ஆப்பில் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். C++ ப்ரோக்ராம் எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 14 and 70 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி எப்போ கண்ட்ரோலர் வந்து இந்த லைனை ரீட் பண்ணுதோ ஸ்டூடெண்ட் எஸ் 1470 அப்படிங்கிற லைனை ரீட் பண்ணுதோ கண்ட்ரோலர் அங்கேருந்து ஸ்டூடெண்ட் இன்ட் ஆர் இன்ட் எம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வந்துடும். ஃபஸ்ட் லைன் வந்து சொல்லியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லைனில் வந்து ஆர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. எம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷனில் அடுத்த லைன் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் டீட்டெயில் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோலர் இங்கே வந்துடுது. பிரிண்ட் டீட்டெயில் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து நேம் பாரதி அதாவது டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். ரோல் நம்பர் அப்படிங்கிற டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ வந்து 14. இது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். மார்க்ஸ் அப்படிங்கிறத டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 100. பிரிண்ட் டீட்டெயில் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்க எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருது. மெயின் ஃபங்க்ஷனில் அடுத்த லைன் வந்து என்னென்னா சி அவுட் பேக் டு மெயின். இது அப்படியே பிரிண்ட் பண்ணணும். பேக் டு மெயின் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ரோக்ராமுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா இந்த 5 லைன் தான். ரொம்ப ஈஸியான கேள்வி. ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். எக்ஸாமில் இந்த மாதிரி அவுட்புட் கண்டுபிடிக்கணும் அது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த யூனிட்டுக்கு வந்து 1 வேர்ட் குவிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.